பிரம்மாண்ட விழாவாக திட்டமிடப்பட்டு இறுதியில் ஒரு எளிமையான விழாவாக நிறைவு பெறுகிறது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புடைய பதவியேற்பு நிகழ்ச்சி. நம்முடைய அமெரிக்க நண்பர்கள் சொல்லுவாங்களான்னு தெரியல, மெலானியா ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் லேடியை காணமே எங்கே? இப்போ நம்ம தெரியல பார்ப்பது செகண்ட் லேடியும் வைஸ் பிரசிடென்ட்டும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போட அவருடைய மகள் தான் உடன் வந்திருக்கிறாங்க, அவருடைய மனைவி வரல அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் நான் பார்க்கலையான்னு தெரியல, அமெரிக்க நண்பர்கள் அதை விவரிக்கட்டும். அதிபராக 4 ஆண்டு காலம் பயணித்து பல சாதனைகள், சில சோதனைகள், நிறைய குழப்பங்கள் இவற்றையெல்லாம் சந்தித்து வெளியேறக்கூடிய அதிபர் ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ், முன்னாள் அதிபர்கள், அமெரிக்க பாராளுமன்றத்துடைய முக்கிய பொறுப்பாளர்கள், விருந்தினர்கள்லாம் ஒருவர் பின் ஒருவராக நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஷான் இருக்கீங்களா? ஷான், are you with us? ஆமா இருக்கறேன். மெலானியா ட்ரம்ப் பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் லேடி பாத்தீங்க? மெலானியா அட்டெண்ட் பண்றதா தான் சொல்லப்பட்டது. இல்ல, ஆனா பார்க்கல. ஏன்னா இப்போ பைபிள் வச்சதும் கூட பாத்தீங்கன்னா டிஃபனி தான் பிடிச்சாங்க, அவங்களுடைய இளைய மகள் தான் பிடிச்சிருந்தாங்க. பிளஸ் காட்சியில் அவங்களுடைய மனைவியை பார்க்கவே இல்லை. ஓகே, ஐ டோன்ட் நோ, மேபி நான் மிஸ் பண்ணேனா, நீங்க பாத்தீங்களா தெரியல. நானும் சரியா கவனிக்கல. இன்னொரு ஃபர்ஸ்ட் லேடியும் மிஸ்ஸிங், மிஷல் ஒபாமா கலந்து கொள்ளல. அதுவும் காரணம் என்னன்னு தெரியல. ஸோ இது ஆக்சுவலா அவுட்டோர் பதில இன்டோர் நடந்ததுக்கு பாதுகாப்பு காரணங்கள் கூட சொல்லப்பட்டது. ஏன்னா அவருக்கு வந்து தொடர்ந்து அவர் எலெக்ஷன் கேம்பெயின்ல இருந்தப்பே வந்து அட்டாக் நடந்தது. ஸோ அதனால இந்த தடவையும் வந்து அவருக்கு வந்து அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கதா வந்து சொல்லப்பட்டது. ஆனா வெளியில முக்கியமா சொல்லப்பட்ட காரணம் வந்து பனி தானே, கோல்ட் வெதர் தானே காரணமா சொல்லப்பட்டது. பனிதான். பட் இருந்தாலும் இப்ப காஷ் பட்டேல் மாதிரி அவர் கூட ஜாயின் பண்ண போறதாக சொல்லப்படுற ஆட்கள்லாம் வந்து என்னன்னா FBI மாதிரியான அமெரிக்கன் ஏஜென்சிஸே வந்து நிறைய சீர்படுத்த வேண்டியிருக்கு. அவங்கெல்லாம் வந்து சரியா ப்ரொடெக்ட் பண்றாங்களா அமெரிக்காவை இல்ல ட்ரம்ப்பை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டது. ஸோ அது ஒரு காரணம் தான். சீக்ரெட் சர்வீஸ் சொல்றீங்க. ஆமா, நான் ஆக்சுவலா ராதாகிருஷ்ணன் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட வந்து நான் ஆக்சுவலா அதுல ரைட், மெலானியா தான் உள்ள கூட வராங்க. நான் மன்னிக்கணும், ஐ வாஸ் ராங். மெலானியா தான் கூட வராங்க. அவங்க மெலானியா இல்ல, மெலானியா பத்தி சொல்லணும் அப்படின்னா நேர்களுக்கு விளக்கி சொல்லணும்னா, ஒரு எங்கேயோ ஒரு ஸ்லோவேனியால பிறந்து, ஒரு கிழக்கு ஐரோப்பால பிறந்து, பிறகு அமெரிக்காவுக்கு ஒரு மாடல் அழகியாக வந்து ட்ரம்ப்பை 3ஆம் தரமாக கரம் பிடித்து அமெரிக்காவுடைய ஃபர்ஸ்ட் லேடியாக உயர்ந்து அந்த பொறுப்புக்கு 2ஆம் முறை வந்திருப்பவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கு அடுத்து வெளியேறுபவர்கள் விடைபெறக்கூடிய அதிபர் ஜோ பைடனும் அவருடைய துணைவியார் டாக்டர் ஜில் பைடனும், பிறகு துணை அதிபர் JD வான்ஸ் மற்றும் உஷா வான்ஸ், மற்றும் விடைபெற்றிருக்கக்கூடிய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் மற்றும் அவருடைய கணவர் டக் எம்மாஃப் ஆகியோர் முன்னாள் அதிபர்களும் வெளியேறக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். இந்த பதவியேற்பு வைபவம் ரொம்ப ஒரு எளிமையான நிகழ்வாக நடந்து முடியறதை நம்ம பார்க்கின்றோம். Go ahead, Mr. ஷான். சொன்னதுல வந்து ராதாகிருஷ்ணன் சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயத்த நான் அப்சர்வ் பண்ணேன். அவர் வந்து ஹாரிஸ் வந்து பேக் டோர்ல வந்ததா சொன்னார்ல, அது வந்து ரொம்ப 100% உண்மைதான். ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய மக்களுக்கு வந்து அதிருப்தி உருவாக்குச்சு. அவங்க வந்து ஹாரிஸ் போட்டி போடுறதுக்கு முன்னாடி பைடன் போட்டி போட்டிருந்தாருன்னா ட்ரம்ப்க்கு வந்து ஒரு ஈஸி கேக் வாக்கா தான் இருந்திருக்கும். ஏன்னா ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது, இன்ஃபிளேஷன், இமிகிரேஷன், இது போன்ற 2 காரணங்களே. யார் போட்டிட்டு இருந்தா கேக் வாக்கா இருக்கும்? ஜோ பைடன் இல்ல, அப்படி நம்பர்ஸ் எதுவுமே சொல்லலையே. நம்ம நம்பர்ஸ் பார்த்தோம், CNN விவாதத்துல எவ்வளவு சொதப்பினார்னு பார்த்தோம். ஒரு குழந்தைக்கு கூட அவர் வந்து அதுக்கு தகுதி இல்லாதவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ எப்படி அவருக்கு ஒரு கேக் வாக்கா இருந்திருக்க முடியும்? நம்பர்ஸ் டிட் நாட் ஷோ தட். ஹாரிஸ் வந்த அப்புறமும் கூட அந்த போட்டி நெருக்கமாச்சு, அதுதான் போல் சொல்லியது. ஆனா பைடன் வெர்சஸ் ட்ரம்ப் இருந்தபோது அதுதானே ட்ரம்ப்புக்கு இன்னும் கூட கேக் வாக்கா இருந்திருக்கும். ஆமா, நான் அது ட்ரம்ப்புக்கு தான் கேக் வாக்கா இருக்கும்னு சொல்ல வந்தேன். ஐ அம் சாரி. ஓகே, என்ன சொல்ல வந்தேன், அது ட்ரம்ப்புக்கு கேக் வாக்கா. பட் இதுவுமே கேக் வாக்கா தான இருந்தது. இதுவுமே கேக் வாக்கா தான இருந்தது. பாப்புலர் ஓட்ல ஜெயிச்சாரு, நல்ல மார்ஜின். ஹாரிஸ் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபேக்ட் மக்கள் எல்லாம் சொல்றது என்னன்னா, எப்பொழுதும் ரிபப்ளிகன்ஸ் வந்து ரிச் பீப்புள்ஸ் பார்ட்டின்னு சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நிகழ்வா நடந்தது என்னன்னா, டெமோக்ராட்டுக்கு வந்து ஹாரிஸ்க்கு தான் வந்து நூற்றுக்கணக்கான பில்லியனர்ஸ் டொனேட் பண்ணி ஒரே 1-2 நாட்கள்லயே பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் அவங்களோட கேம்பெயினுக்கு ரைஸ் பண்ணாங்க. முக்கியமா டெமோக்ராட் சைட்ல
அவங்களுக்கு வருத்தம் என்னன்னா இல்ல சில டெமோகிராபிக்ஸ் கீ டெமோகிராபிக்ஸ் ஓட்டிங் பட்டனை மாத்தி இருக்கிறத பாக்குறோம். அதை திரு ட்ரம்ப் அக்னாலேஜ் பண்றதையும் பாக்குறோம். குறிப்பா தன்னுடைய உரையில முந்தைய உரைகள் எல்லாம் அவர் அப்படி பேசினது கிடையாது. அதாவது நான் வந்து சிறுபான்மையினருக்கு, குறிப்பாக இனச்சிறுபான்மையினருக்கு, லத்தீன் அமெரிக்கர்களுக்கு, கருப்பினத்தவர்களுக்கெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கேன், உங்களுக்கெல்லாம் நான் துணை நிற்பேன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் நம்ம பேசி கேட்டது கிடையாது. ஆனா முதல் உரையிலேயே சொல்லும்பொழுது ஒரு இன்க்ளூசிவிட்டியா ஒரு புது அப்ரோச்சா கொண்டு வர்றாரு. அதற்கான காரணம் இந்த வாக்குகள் இல்லாம அவருக்கு விழுந்திருக்கு, சோ அதை அறுவடை செய்யணும், அதை தொடரணும் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் காரணமா இருக்கு. அதுல வந்து there is a step in the positive direction பாக்குறீங்களா? ஆமா, கண்டிப்பா. அவங்க அரப் முஸ்லிம்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஒரு பெரும் அளவுல ஓட்டு மிச்சிகன்ல முஸ்லிம் சமூகத்தினரே வந்து தொடர் அக்ராஸ் அமெரிக்கா வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா இவர் வந்தா காசா போற நிறுத்துவேன்னு சொன்னாரு, அதே மாதிரி காட்டிட்டாரு. ஆக்சுவலா அவர் வரதுக்கு முன்னாடியே நிறுத்தி காட்டிட்டாரு. அது வந்து ஒரு பெரும் புரட்சி தான் நான் என்னை பொறுத்த மட்டும். யுக்ரைன் போற நிறுத்தணும்னு சொன்னாரு, அதுவும் நான் வரதுக்கு முன்னாடி நிக்கணும்னாரு, அது நிக்கல. ஆனா காசா போரும் அவர் சொன்னது போலவே முடிவுக்கு வந்தது. ரெண்டு தரப்பு மேல அதீத அழுத்தம் கொடுத்தார். அதாவது போர் நிக்கல, நான் என்னுடைய பதவியேற்புக்கு முன்னாடி போர் நிக்கலன்னா நடக்கிறதே வேற, ஹெல் வில் பிரேக் லூஸ், அங்க வந்து நான் வந்து நரகத்தையே இறக்குவேன் அப்படின்னாரு. அந்த பயம் காட்டினது குறிப்பா இஸ்ரேலுக்கும் பயம் காட்டினார். நெத்தன்யாகு நெருங்கிய கூட்டாளினாலும் கூட அவரை விமர்சித்து அதை பறைசாற்றி சிலதெல்லாம் செஞ்சிருந்தாரு. ஸோ அதுக்கெல்லாம் பலன் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். யூ ரைட். ஆமா, கொலம்பியா யுனிவர்சிட்டி ப்ரொஃபசர் ஒருத்தர் வந்து நேத்தன்யாகுவை வந்து தரக்குறைவா அதை என்டாஸ் பண்ணி ரீட்வீட் பண்ணியிருந்தாரு. ஆமா, அத வந்து அப்படியே பில் கிளின்டன் மற்றும் ஹிலரி கிளின்டன் வெளியேறக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ட்ரம்ப் கிட்ட வீழ்ச்சி அடைந்த இன்னொரு வேட்பாளர் ஹிலரி கிளின்டன், ஜார்ஜ் புஷ் ட்ரம்ப்புடைய கட்சிக்காரர் என்றாலும் கூட ட்ரம்ப்புடைய கொள்கைகளில் ஏற்பில்லாதவர், பராக் ஒபாமா வெளியேறதை பார்க்கின்றோம். வாழும் முன்னாள் அதிபர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்குண்டு வெளியேறக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன் மிஸ்டர் ஷான். பிளாக் ஓட்டர்ஸும் வந்து ஒரு இந்த தடவை வந்து ஹாரிஸை கைவரிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து ஹாரிஸோட வந்து அந்த கேம்பெயின்ல நுழைஞ்சதே வந்து ஒரு பேக்டோர் என்ட்ரி தான். ஒரு ஃபுல் லென்த் ப்ராசஸ் அவங்க ஃபாலோ பண்ணல. அப்புறம் அவங்க பிளாக் ஓட்டர்ஸ்க்கு வந்து தன்னுடைய தகப்பனார ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லி போன முறை ஆட்சிக்கு வந்தவங்க இந்த 4 ஆண்டுகள்ல ஜோ பைடனோட உடல்நிலை காரணமா இவங்க தான் வந்து ஒயிட் ஹவுஸை என்டையரா கண்ட்ரோல் பண்ணதுதாக சொல்லப்பட்டாலும் பிளாக் ஓட்டர்ஸ்க்கு இல்ல பிளாக் கம்யூனிட்டிக்கு எதுவுமே பண்ணல. சோ ஒரு இந்திய அரசியல்வாதி மாதிரி வெறும் வாக்குறுதி. ட்ரம்ப்புடைய குடும்பத்தார் எரிக் ட்ரம்ப், டான் ஜூனியர் மற்றும் பேரன் ட்ரம்ப் உள்ளிட்டோர் குடும்ப உறுப்பினர்கள் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ரைட், இந்த பிளாக் ஓட்டர்ஸ் பத்தி, ட்ரம்ப்புடைய குடும்பத்தை பத்தி நம்ம பேசுவோம். இஸ் எ வெரி க்ளோஸ் நெட் ஃபேமிலி. 3 தாரத்துடைய பிள்ளைகள். ஆனா அத்தனை பேரோடையும் அன்பா இருக்கிறார். ஹிலரி கிளின்டன் கூட ஒரு டிபேட்ல சொல்லும்போது என்ன சொன்னாங்க, ட்ரம்ப் கிட்ட பிடிச்ச விஷயம் ஒன்று சொல்லுங்கன்னா அவருடைய குடும்ப பிணைப்பு, அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்ப டிஃபனி ட்ரம்ப் உள்ளிட்ட அவருடைய 3 தாரத்துடைய பிள்ளைகளும் வரதை பார்க்கின்றோம். ஸோ இந்த ஒரு ஃபேமிலி வேல்யூஸ்ல அவருக்கு வேற மாதிரி சில ரெப்யூட்டேஷன் இருந்தாலும் கூட பிள்ளைகள் வளர்ப்புல, பிள்ளைகள் மேல பாசம் காட்டுறதுல ஒரு நல்ல தகப்பனாக ட்ரம்ப் பார்க்கப்படுறாரு இல்லையா அமெரிக்கால? ஆமா, கண்டிப்பா. அது எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஹார்ட் கோர் கிறிஸ்டியன் வேல்யூஸ் ஃபாலோ பண்றதுனால எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு க்ளோஸ் நெட் ஃபேமிலியா தான் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ட்ரெடிஷனல் ரிலீஜியஸ் கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ் அதே வேல்யூஸ் தான் ஃபாலோ பண்றாரு அவரு.